Okay, good morning students. இப்போ பாருங்க exercise 6.4 10th max trigonometry 6.4. So அதில் question number 6 பார்க்க போகிறோம். 3 villages ABC can see each other across a valley. 3 villages இருக்காங்க ABC 3 மனுஷன் இருக்காங்க can see-னா பார்க்குறாங்க. என்ன பார்க்க முடியுதா? across a valley ஒரு வேலியை பார்க்குறாங்க. வேலினா ஒரு நீர்நிலை. ஓகே, ஒரு நீர்நிலை, ஒரு தண்ணி இருக்குது. பாரோ ரிவரோ இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஓகேவா? தண்ணி இருக்கு இங்கே ஃபுல்லாக. அவங்க 3 பேரும் கரையில் உட்காந்துட்டு அந்த தண்ணியை பார்க்குறாங்க. 3 பேரும் கரையில் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிவரோட கரையில், வேலியோட கரையில் உட்காந்துட்டு அந்த தண்ணியை பார்க்குறாங்க. இங்கெல்லாம் தண்ணி இருக்குது ஃபுல்லாக. இங்கெல்லாம் கரை. ஸோ அந்த கரையில் உட்காந்துட்டு 3 பேரும் என்ன பார்க்குறாங்க? அந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்காங்களாம். The horizontal distance between A and B. ஸோ 3 பேர் ட்ரா பண்ணிட்டேன். A, B, C 3 பேர் உட்காந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸில் உட்காந்துட்டு அந்த தண்ணியை வேடிக்கை பார்க்குறாங்க. ஓகே, the horizontal distance between A and B is 8 கிலோமீட்டர். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? பேஸ் வரைஞ்சிட்டேன். இங்கே பேஸ் லைன் வரைஞ்சிட்டேன். horizontal distance between Aக்கும் Bக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க கொஸ்டினில். ஸோ இங்கே A, இது A பர்சன், இது B பர்சன், இது வந்து C பர்சன். அப்போ ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு மார்க் பண்ணிடலாம்? 8 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன் கரையில். அதேமாதிரி சியோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். இவங்க இந்த கரையில் உட்காந்துருக்கான், பின்றவன், ஏன்றவன் லெஃப்ட் சைட் கரையில் உட்காந்துருக்கான், சின்றவன் ரைட் சைடில் இருக்க பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவங்களோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிடுறேன். ஸோ ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், ஏ ஆள் இங்கே தான் இருக்கான் இல்லையா? ஸோ ஏ ஆளுக்கும் பி ஆளுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 8 கிலோமீட்டர். கொஷினில் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், ஏ பர்சனுக்கும் பி பர்சனுக்கும் உள்ள தூரம், நடுவில் இருக்க இடைவெளி, between the distance A and B, between the distance is what? 8 kilometer. Okay, next. And horizontal distance between B and C. So B person க்கும் இவன் B, C, B க்கும் C க்கும் இருக்க horizontal distance, B க்கும் C க்கும் இருக்க தூரம், நடுவில் இருக்க தூரம் என்னது? 12 கிலோமீட்டர். ஓகே, B க்கும் C க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? 12 கிலோமீட்டர் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஸ்லேருந்து ஏக்கு போகிறாங்க இல்லையா? இங்கே டி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்லேருந்து சிக்கு போகிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இங்கே வந்து ஈன்னு மார்க் பண்ணிக்கிறேன். கொஷினில் பாருங்க, இங்கே த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பி ஃப்ரம் ஏ. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பி ஃப்ரம் ஏ. டிப்ரெஷன்னா கீழ் நோக்கி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். கீழ் நோக்கி பார்க்குறாங்க அப்போனா பியை விட ஏ கொஞ்சம் மேலே இருக்கான், கொஞ்சம் முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ரம் ஏ வந்துச்சுன்னா அப்போ ஏலேருந்து பார்க்குறாங்க, ஏலேருந்து பியை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? டிப்ரெஷன், ஏலேருந்து பியை பார்க்குறாங்க. ஓகே, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், டிப்ரெஷன்னா கீழ் நோக்கி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். எங்கேருந்து பார்க்குறாங்களா? ஃப்ரம் ஏலேருந்து பியை பார்க்குறாங்க, ஏலேருந்து பி. ஸோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? எங்கேருந்து வர, அந்த மாதிரி. ஸோ எங்கேருந்து பார்க்குறாங்க? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நடக்குது. டிப்ரெஷன் எங்கே நடக்குது? பியில் இருக்குது டிப்ரெஷன். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? டிப்ரெஷன் ஃப்ரம் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பியோட டிப்ரெஷன் ஃப்ரம் ஏனா ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த டிப்ரெஷன். அப்போ ஏ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரே ரோவாக நடந்து அங்கே டிப்ரெஷன் மார்க் பண்ண முடியாது. ஸோ ஒரே ரோவாக அவங்க உட்காரல, பிளேஸ் ஆகலை, டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ பியை விட ஏ கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஏ பிளேஸ்லேருந்து ஏ என்ன பண்ணுறான்? பியை பார்க்குறான். ஓகே, கிளியர்? டிப்ரெஷன் இங்கேருந்து இங்கே பார்க்குறான், இங்கேருந்து பார்க்குறான் இங்கே. ஸோ ஆங்கிள் அப்போ இங்கே தான் மார்க் பண்ணணும், 20 டிகிரி. ஸோ அதோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தாங்க? 20 டிகிரி. இங்கேருந்து பியை பார்க்குறான். ஸோ அதோட ஆங்கிள் என்னது? மேலே தான் மார்க் பண்ணோம், 20 டிகிரி. ஓகேவா? ஸோ நான் ஏவோட டிஸ்டன்ஸை என்ன பண்ணிடுறேன்? அந்த வியூவை இங்கே கட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், இது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த டிஸ்டன்ஸு அளவை நான் என்ன பண்ணிடுறேன்? இங்கே கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 20 டிகிரி எடுத்துட்டேன். ஸோ சைட் பை சைட் நம்ம ஆங்கிளை வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ லைனுக்கு மேலே 20 டிகிரினா அந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடும் என்னது? 20 டிகிரி தான்.
ஆப்போசிட் சைடுனா இது மேலே இருக்குன்னா கீழே மார்க் பண்ணணும். அதே சேம் சைடில் அந்த ஆங்கிள் மார்க் பண்ணக்கூடாது, ஆப்போசிட் சைடு, ஆல்டர்னேட் சைடு. ஓகே, ஸோ இது டிரான்ஸ்வர்சல் லைனோட கண்டிஷன். 2 பேரலல் லைனில் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நடுவில் கட் ஆகும் போது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த லைனோட ஆங்கிள் ஆப்போசிட் சைடு ஈக்குவல். ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இங்கே 20 டிகிரினா இந்த லைனுக்கு ஆப்போசிட்டாக 20 மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ எலிவேஷன் ஆஃப் சி, சியில் நடக்குது எலிவேஷன். எலிவேஷன் ஆஃப் சி, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் சி, சியில் இருக்கு எலிவேஷன். ஓகே, ஃப்ரம் பி, எங்கேருந்து நடக்குதா? ஃப்ரம் பியிலேருந்து சிக்கு எலிவேஷன். அப்போ எலிவேஷன்னா மேல் நோக்கி பார்க்கறதுன்னு அர்த்தம், மேல் நோக்கி பார்க்குறாங்க. அப்போது சியும் என்னது, பிக்கு பக்கத்தில் உட்காரல, அவனும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அவன் மேல் நோக்கி பார்க்குறான்ல, பார்வை மேல் நோக்கி பார்க்கும்போது அவன் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருக்கான், சியும் முன்னாடி உட்காந்துருக்கான்னு அர்த்தம். எங்கேருந்து பார்க்குறாங்க? ஃப்ரம் பியிலேருந்து எலிவேஷன் நடக்குது. அப்போ பி பர்சன் என்ன பண்ணுறான், இங்கே இருந்துட்டு சியை பார்க்குறான், பியிலேருந்து சின்ற பர்சனை பார்க்குறான். பியிலேருந்து சியை பார்க்குறான், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டு இங்கேருந்து அங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க சியை பார்க்குறான். அப்போ 3 பேருமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் பிளேஸில் உட்காந்துருக்காங்க, ஒரே லைனில் உட்காரல அவங்க. ஓகேவா? ஸோ அது எலிவேஷன் ஆங்கிள் என்னது? 30 டிகிரி. 30 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? ஏ வந்து பியை பார்த்தா அது டிப்ரெஷன். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது? பி வந்து சியை பார்க்குறான், அது எலிவேஷன். டிப்ரெஷன் எங்கே நடந்தது? பி ஃப்ரம் ஏ, பியிலேருந்து ஏ, ஃப்ரம் ஏ, ஏ டு பிக்கு டிப்ரெஷன், நெக்ஸ்ட்டு சிக்கும் பிக்கும் எலிவேஷன். கிளியர்? ஸோ 30 டிகிரி மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸும் 8 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் வெர்டிக்கல் ஹைட் என்ன? அவங்களுக்கு இருக்க வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் இருக்க வெர்டிக்கல் ஹைட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இது என்னன்னு தெரியாது, நான் H1. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. பிக்கும் சிக்கும் இருக்க வெர்டிக்கல் ஹைட். வெர்டிக்கல்னா ஸ்டாண்டிங் லைன், வெர்டிக்கல் ஹைட் என்ன? சியோட வெர்டிக்கல். ஸோ கரையிலேருந்து பியிலேருந்து சி அவன் எவ்வளோ தூரம் தள்ளி உட்காந்துருக்கான், அவனோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ அது H2. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி எடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை மட்டும் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், 20 டிகிரி ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ tan 20 டிகிரி. ஆப்போசிட் என்னது நம்மளுக்கு? ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட். ஆப்போசிட் என்னது? H1. ஸோ H1. அட்ஜசன்ட் என்னது? கீழே இருக்கிறது பேஸ் தான் அட்ஜசன்ட், 8. ஸோ 8. tan 20 டிகிரி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 0.3640 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ tan 20க்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஈக்குவல் டு H1 டிவைடட் பை என்னது? 8. ஓகேவா? ஸோ டிவிஷனில் இருக்க 8 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன மல்டிபிள் ஆகும். ஸோ 2 வேல்யூவும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2.912 கிலோமீட்டர். ஸோ இதுதான் என்னது? H1. ஏக்கும் பிக்கும் இருக்க வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. பிக்கும் சிக்கும் வெர்டிக்கல் ஹைட் பார்க்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்க்க போகிறோம், 30 டிகிரி ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ tan 30 ஆப்போசிட், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது H2. ஆப்போசிட் வந்து H2 டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது? 12. ஸோ டிவைடட் பை என்னது? 12. ஓகே, கிளியர்? tan 30யோட வேல்யூ 1/√3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? 12 இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ 12 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். டிவிஷன் அந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிபிள். எங்கே போடணும்? மேலே யூஸ் பண்ணணும். மல்டிபிள்னால் மேலே போடணும், டிவிஷன்னா கீழே போடணும். ஓகே, ஸோ மல்டிபிள் ஆப்ரேஷன்னா அந்த நம்பரை மேலே போடணும். ஸோ டிவிஷனில் இருக்கிறது இங்கே போகும்போது அது என்னவாகும்? மல்டிபிள். மல்டிபிள்னால் அந்த நம்பரை மேலே போடணும். ஸோ H2 = 12/√3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ √3யோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 1.732. இப்போ நீங்கள் 12 டிவைடட் பை 1.732 போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டிவைட் பண்ணுறதுக்கு டெசிமல் வேல்யூவில். ஓகேவா? ஸோ நம்ம ஹோல் நம்பரை அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 12 டிவைடட் பை √3. ஸோ √3 இங்கே கீழே வரக்கூடாது, அது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு காஞ்சிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிபிள் பண்ணணும். சேம் டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ரூட் கேன்சல் ஆகும். ஸோ √3
மல்டிபிள் அண்ட் டிவிஷனில் √3 12 இன்ட்டு √3 12 √3 √3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் √3 ஸ்கொயர் 2 √3 இருக்கு இல்லையா அப்போ √3 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் 3 மட்டும்தான் அப்போ 3 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்போ ஸோ 4 √3 ரிமைனிங் இருக்குது இப்போ √3யோட வேல்யூ 1.732 ஸோ இப்போ மல்டிபிளில் நம்மளுக்கு ஈஸியாக போட முடியும் சம் ஸோ 4 டேபிள் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.928 கிலோமீட்டர் ஹைட்டு 2 ஸோ பிக்கும் சிக்கும் இருக்க வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஹைட் 2 என்னது 6.928 கிலோமீட்டர் ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ